டேய் பத்துலு, பேப்பர் படிச்சுக்கிட்டே இருக்காம சமோசா சூடாறதுக்குள்ள எடுத்து சாப்பிடு. உன்ன மாதிரி சமோசா சாப்பிட எனக்கு பிடிக்காது. இங்க இருந்த 2 சமோசாவை காணோம். ஏண்டா மண்டையா, நான் சாப்பிடறான்னு சொல்லும் போது வேண்டான்னு சொல்லிட்டு இப்ப 2 சமோசாவை எடுத்து சாப்பிட்டுருக்க நீ. நான் எப்படா எடுத்து சாப்பிட்டேன்? நம்பிக்கை இல்லனா என் வாயை நல்லா பாரு. பல்லு வலிக்கு 10 நாள் ஆச்சா? இப்படி நாரது கிட்ட வராத. ஆஹா, இங்க இருந்த சமோசாவை காணோம். எங்க? ஏண்டா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும் போதே நீ வந்து சமோசாவை எடுத்து சாப்பிட்டியா? என்ன தைரியம் இருந்தா இப்படி பண்ணுவ நீ? நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு தானே இருந்தேன். அப்ப நான் எப்படி சமோசாவை சாப்பிட முடியும்? நீ எடுக்கலனா வேற யாரா அதை எடுத்துருப்பா? அட, இங்க வச்சிருந்த சமோசா எல்லாம் எப்படி காணாம போச்சு? என்ன எப்பா யாருன்னு தெரியலையா? சாப்பிட்டது நான் தான். கொஞ்சம் மேல பாரு. அட தனி தாண்டவராயா நீயா? நீ எப்படி மேல பறந்துகிட்டே வந்து எங்க சமோசாவை எடுத்து சாப்பிட்ட? சீக்கிரம் வா. இந்த இத மாட்டிக்க. கவனமா கேளு. இதோ இந்த பட்டன் இருக்கு, அது மேல போறதுக்கு. அப்புறம் இந்த பட்டன் அது கீழே வர்றதுக்கு. இது ரைட் போகும், இது நமக்கு லெஃப்ட் போகும். அப்படிதான். டேய் பத்துலு, நீ அவர்கிட்ட பேசிக்கிட்டே இரு. நான் போய் சூடா சமோசாவை சாப்பிட்டு வரேன். ஏய் பாத்து போடா. ஜெய் ஹோ. இதோ இருக்கு. எங்க இருக்கான்னு பார்க்கலாம். மன்னிச்சுக்க மாட்டேங்க, என்கிட்ட இப்ப பணம் இல்ல. நான் அப்புறமா வந்து தரேன். என்ன போயிட்டு வரேன். நாம இப்ப பார்த்த காட்சி ஒண்ணு கனவு கிடையாது. பறந்துகிட்டு இருக்கிறது நாம தேடிக்கிட்டு இருக்கிற மோட்டோ தானே. பிரமாதம் பாஸ், பிரமாதம். என்னமா பஞ்சு டைலாக் சொல்றீங்க நீங்க? என்ன பாரு சொல்றது? ஏன் பாஸ், அதோ அந்த பறக்கிற ஹெல்மெட் இருக்கே, அது மட்டும் உங்க தலையில இருந்தா எப்படி இருக்கும்? என்ன பாஸ்? ஆமா, நீ என்ன சொல்ற? போய் வாங்கிட்ட கேட்டான் பாரு. பறக்கிற ஹெல்மெட்டை போட்டுக்கிட்டு நான் பறந்துகிட்டே இருப்பேன். என்ன யாராலையும் பிடிக்க முடியாது. சூப்பர் பாஸ், சூப்பர் பாஸ். வாய மூடு. இப்பவே போய் அதை ஆட்டைய போடுறோம். ஐயா, என்னடா பண்றீங்க? இன்னும் கொஞ்சம் கிட்ட போங்க. இன்னும் கிட்ட. ஏய், என்ன முதல்ல மேல தூக்குங்க. அப்பதான் நான் அவனை பிடிக்க முடியும். வீடெல்லாம் பெருசா இருக்கணும் பார்த்தா நம்ம உயரத்துக்கு எல்லாமே குட்டியால தெரியுது. கீழே விழுந்துட்டீங்க. ஏய், முதல்ல பிரேக்க போட்டு வண்டியை நிறுத்துங்கடா. இல்ல என் மேல மோதிடுவீங்க. ஏய், என்னடா பண்றீங்க? ஏய், இதுக்கு முடிவே கிடையாதா? பாஸ், உங்களுக்கு ஒண்ணும் ஆகலையா? இன்னும் கொஞ்சம் விட்டுருதா எனக்கு எல்லாமே ஆயிருக்கும். உங்களை பிரேக்க போட சொன்னா என்ன ஏத்துக்கிறீங்க? தாண்டவராயா, உன்னுடைய தயவால சூடா சமோசாவை சாப்பிட்டு வந்துட்டேன். ரொம்ப பிரமாதமா இருக்கு. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நன்றி டாக்டர். டாடா. ஜான் அவன்தான், ஜான் அவன்தான். என்னப்பா பாத்துக்கிட்டு இருக்கீங்க? முடிஞ்ச அவன என்னோட ஹெல்மெட். தூரம் வேணாலும் போய்க்கோ, வந்து ஹெல்மெட்டை கொடுத்துருப்பா. காலை நான் விட்டேன்னா இப்ப நான் கீழே போக மாட்டேன். ஒரே மேலதான் போவேன். அதனால நீயும் சேர்ந்து என் கூட கீழே வா. கீழே வரதுக்கா இதை எடுத்துட்டு வந்த? நான் கீழே வந்தேன்னா நீ சிங்கத்தை வச்சு என்ன பிடிச்சிடுவேன். குட்டி பையா, ரொம்ப நல்ல பையன்ல நீ ஒரு நிமிஷம் கீழே இறங்கிக்க. அங்கிள் வண்டியை ஓட்டிட்டு உடனே வந்துடுற. நீ என்ன பண்ணாலும் சரி,
இதை கொடுக்கவே மாட்டேன். இனிமே இது எனக்கு தான் சொந்தம். யாருக்கும் இதை தர மாட்டேன். கீழே வந்தா என்ன சிங்கத்துக்கிட்ட புடிச்சுக்கிட்டு இதை வச்சுக்கிட்டு எவ்வளவு தைரியம் இருந்தா என் புள்ள கிட்ட இருந்து சைக்கிளை திருட பார்த்திருப்பேன். காலை விடு. மோட்டு என்ன காப்பாத்து. அடே மோட்டு, அங்கேயே இங்கே தாவறதை விட்டுட்டு வந்து என்ன காப்பாத்துற. நீங்க யாராவது வந்து இங்க பாரு, நீ என் காலை விட்டீனா நீ என்ன கேக்குறியோ நான் உனக்கு தரேன். நல்ல பையன்ல. நான் உன் காலை விட்டேன்னா இந்த உலகத்தை விட்டே போற மாதிரி. அதனால அவசரப்பட்டு உன் காலை நான் விடவே மாட்டேன். ஒரே தடவை நீ கீழே இறங்கிடு. இன்னும் கொஞ்சம் தூரம் தான், வந்துடு. சொன்னா கேளு, வா போலாம். சரி சரி வரேன். அப்படிதான் அப்படிதான். இனிமே ஜானை யாராலையும் பிடிக்க முடியாது. ஏன்னா ஜான் எப்பவும் பறந்துகிட்டே இருப்பான். ஆஹா சூப்பர் பாஸ். என்னமா பஞ்சு டைலாக் பேசிருக்க? என்ன நான் சொல்றது? பாஸ், ஒரே ஒரு தடவை அந்த ஹெல்மெட்டை என் தலையில வச்சு நான் செக் பண்ணி பாக்கட்டுமா? கிரீடம் ராஜாவுக்கு தான் சொந்தம். அதனால இது எனக்கு தான் சொந்தம். ஏன் பாஸ், இந்த ரிமோட்டாவது கொஞ்சம் கொடுங்களேன், பாத்துட்டு தரேன். இந்தா பாரு, ஆனா எதையும் தொடப்படாது. என்னால நம்பவே முடியல பாஸ். இந்த ரிமோட்ல இருக்கிற பட்டனை தட்டினா ஆளு அப்படியே பறக்க முடியுமா என்ன? பண்ணாதீங்க. என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? முதல்ல என்ன வந்து காப்பாத்துங்க. பாஸ், அங்க என்ன பண்றீங்க? மரத்து மேல தோத்திக்கிட்டு. நீங்க பண்ண வேலைக்கு நான் கீழே வந்தேன்னு வச்சுக்கோங்க, உங்க 2 பேருக்கும் கை காலு இருக்காது. சூப்பர் பாஸ். இந்த நிலைமையில கூட என்ன அருமையா பஞ்சு டைலாக் அடிக்கிறீங்க. பஞ்சு டைலாக்கா? டென்ஷன் போடுற அளவுக்கு மூஞ்சி வீங்கி போய் கிடக்கு. முதல்ல என்ன காப்பாத்துங்க. என்ன பாஸ், இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? ரிமோட் பட்டனை பின்னாடி அழுத்தினா வெளியில வந்துட போறீங்க. இதோ அழுத்துறேன் பாருங்க. இந்த ரிமோட்டால தான் நான் இவ்வளவு பிரச்சனையும். முதல்ல என்ன காப்பாத்துங்க. சரி பாஸ். இன்னும் என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க? என்னால இங்க மூச்சு கூட விட முடியல. சீக்கிரம் என்ன காப்பாத்துங்க. பாஸ், ஆஹா இது கூட நல்லாதான் இருக்கு. காப்பாத்துங்க, நிறுத்துக்காதே. காப்பாத்துங்க, நிறுத்துக்காதே. நீங்க 2 பேரும் எக்காடு கெட்டோ போங்க. எனக்கு முதல்ல என்னோட ஃப்ளையிங் ஹெல்மெட் வேணும், அவ்வளவுதான். தடி தாண்ட வராயா? முதல்ல அந்த ஹெல்மெட் கிடைச்சா எனக்கு சமோசா சாப்பிடணும் போல இருக்கு. ரொம்ப பசிக்குது. உனக்கு எப்பதான் பசிக்காம இருந்திருக்கு தின்னி பண்டாரம்? முதல்ல என் ஹெல்மெட்டை கண்டுபிடிச்சு கொண்டு வர வழியை பாரு. வழி விடுங்க, வழி விடுங்க. அதோ பாருங்க ஜான், வாங்க அவனை ஃபாலோ பண்ணலாம். யாராவது என்ன காப்பாத்துங்க. இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி, இவங்கிட்ட இருந்து ஹெல்மெட்டை வாங்காம நான் விட போறது இல்ல. பாஸ் பாஸ். வேண்டாம் வேண்டாம், அங்க வேண்டாம். ஐயோ, யாராது யாரது சொல்லு. எவன்டா அது சொல்லு. ஓ, ஜானுங்கிற டானா, வெல்கம் வெல்கம். இந்த சிங்கத்தோட குறியில இருந்து யாரும் இது வரைக்கும் தப்பிச்சதே இல்ல. இம்பாசிபிள். என்ன புரிஞ்சுதா? இது யாரா? பாஸ் பாஸ், இந்தாங்க பாஸ் உங்க ரிமோட். நீங்களும் வந்துட்டீங்களா? உங்கள தடி தாண்டவராயங்களா, திங்கிறதுக்கு தாண்டா நீங்க லாய்க்கு.
உங்க 2 பேரையும் சும்மா விடக்கூடாது. ஓ, இப்ப எனக்கு விஷயம் புரிஞ்சிருச்சு. நீங்க 2 பேர் தான் மறுபடியும் இவனை பிடிக்க உதவி பண்ணிருக்கீங்க. தேங்க்யூ மோட்டு பத்லு. தேங்க்யூ. நான் உங்களுக்காக பரிசு கொடுக்க போறேன். அதுக்கு முன்னாடி இவங்களுக்கு நான் ஒரு பரிசு கொடுக்க போறேன். வாழ்க்கை பூரா கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்ச என்னோட இன்வென்ஷனை இவனுக்கு ஒரு வழி பண்ணிட்டானுங்க. அதனால இவனுங்களே போலீஸ் ஸ்டேஷன்லயும் தேங்காய் வந்து விழுது. இம்பாசிபிள். அதான் சொல்றேன்ல, இம்பாசிபிள். அடே மோட்டு, வண்டியை பார்த்து மெதுவா ஓட்டு. எப்படி இருக்கு இந்த புது சைக்கிள்? இத நான் உனக்காக தான் வாங்கினேன். எப்படி இருக்கு மோட்டு? ரொம்ப நல்லா இருக்கு. பாத்தியா நாம எவ்வளவு வேகமா போய்கிட்டு இருக்கோம்னு. பார்த்து மோட்டு, ரொம்ப வேகமா போய்கிட்டு இருக்க. மோட்டு பார்த்து ஓட்டு. ரொம்ப வேகமா போறதுனால தலையெல்லாம் கலைஞ்சு ஹேர் ஸ்டைல் கலையுது. இது கரெக்ட் பண்ணிக்க. அடடா எகிருதே. மோட்டு பார்த்து ஓட்டு. ரோடு ரொம்ப மோசமா இருக்கு. ஏய் மோட்டு, பிரேக்க புடிச்சி. பிரேக் எங்க இருந்து பிடிக்கிறது? புடிச்சு பாக்குறேன், நிக்க மாட்டேங்குது. பிரேக் பிடிக்குது. பாட்டு நல்லா இருக்கு. காஜா காஜா, என் நடு முதுகுல கொஞ்சத்தை காணோம். இந்த மாதிரிலாம் ஏன் சைக்கிளை ஓட்டுற? மோட்டு வரட்டும், உன்னை பத்தி நல்லா போட்டு கொடுக்குற இரு. அதோ பாரு, அவனே உன்னை தேடி வந்துகிட்டு இருக்கான். நீங்க 2 பேரும் என்ன ஒரேடியோ போட்டுதெல்லாம் முடிவு பண்ணிட்டீங்களா என்ன? சாரி கசிட்டு, ரோடு குண்டும் குழியமா இருந்தது. அதனால தான் தவறி உன் மேல. சைக்கிள் அப்படியே எட்டு போட்ட மாதிரி இருக்கு. நம்ம ஊரு ரோட பத்தி தான் உனக்கு நல்லா தெரியுமே. புது வண்டி எப்படி ஓட்டுறதுன்னு யோசிக்கிறது இல்லையா? சாப்பாடு சாப்பிடலனா எனக்கு மூளை வேலை செய்யாதுன்னு தெரியும்ல. நான் என்ன பண்ணுவேன்? ஐடியா, வா போகலாம். எக்ஸ்கியூஸ் மீ. நாங்க ரோட்ல சைக்கிள்ல வரும்போது ரோடு ரொம்ப மோசமாக இருந்ததால எங்க சைக்கிள் ஏகப்பட்ட டேமேஜ் ஆகிடுச்சு. இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? அங்க பாருங்க. உங்களுக்கு இந்த ஊர் மேல அந்த அளவுக்கு பிரியம் இருந்தா நீங்களே போய் அந்த ரோடெல்லாம் போடுங்கப்பா. எதுக்காக தேவையில்லாம வந்து கத்திக்கிட்டு இருக்கீங்க? ரோடு ரிப்பேர் பண்றதுக்கு இங்க ஆளு இல்ல. இத சரி பண்ண ஏகப்பட்ட பைசா செலவாகும் போல இருக்கு. அவ்வளவு பணம் எங்க கிட்ட இல்ல. உங்களுக்கு எவ்வளவு பணம் தேவைப்படுதோ நான் தரேன். எவ்வளவு ஆனாலும் பரவாயில்ல, ஆனா சாயங்காலத்துக்குள்ள ரோடு ரெடி ஆகணும். அவ்வளவுதான். அரசாங்கம் எவ்வளவு மானியம் கொடுப்பாங்கன்றதை என்கிட்ட சொல்லுங்க. அந்த ரோட சரி பண்ணி போட வேண்டியது என் பொறுப்பு. அப்படின்னா இதுல கையெழுத்த போடுங்க. எவ்வளவு பணம் வேணாலும் நான் தரேன். ஆனா சாயங்காலத்துக்குள்ள ரோடு மட்டும் ரெடி ஆகணும். ஆமா, இல்லன்னா அவ்வளவுதான். அடே கோடி முட்டை மண்டையா, கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி மேட்டரை ஒரு தடவை படிச்சு பாக்குறது இல்லையா? அதுல என்ன எழுதி இருக்குன்னு தெரியுமா? இதுல என்ன எழுதி இருக்குன்னு நானே படிச்சு காட்டுறேன். இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள ரோடு போட்டு முடிச்சு காட்டலன்னா உங்க மேல 10 லட்சம் ரூபாய்க்கு நஷ்டஈடு கேட்டு வழக்கு போடலாம். என்னது? 10 லட்சம் ரூபாயா? பட்லு, சீக்கிரமா நாம இங்க இருந்து ஓடிடலாம். முதலில் ரோடு மீது ஜல்லிகளை கொட்டவும், பிறகு ரோட் ரோலரை விட்டு ரோடை மட்டமாக சரி செய்யவும், அதன் மீது தாரை ஊத்தி ரோட் ரோலரை ஓட்டினால் ரோடு தயார். ஓகே, ரெடியா இருக்கீங்களா? முதல்ல ரோடு மேல ஜல்லி கொட்டுறத ஆரம்பிக்கலாம். இப்ப ரோட் ரோலரை மேல ஏத்து. நீங்க 2 பேரும் கீழே இறங்கி தள்ளுங்க. என்னோட இத்தனை வருஷம் வாழ்க்கை சர்வீஸ்ல இப்படி ஒரு டப்பா ரோலர் நான் பார்த்ததே இல்ல. இனி இந்த டப்பா ரோலரை ஓட்டாம ஜல்லி மேல அப்படியே தார ஊத்திடுவோம். டிராபிக் ஜாம் ஆகும் போது ரோடு ஆட்டோமேட்டிக்கா அப்படியே செட் ஆயிடும். மட்டும் என்ன சொல்ற? வா, சூப்பர் ஐடியா கொடுத்தீங்க. நீங்க 2 பேரும் இந்த வேலையை சின்சியரா செஞ்சுக்கிட்டு இருங்க. நான் 10 லட்சம் ரூபாயை ரெடி பண்ணிக்கிட்டு வந்து சேர்ந்துடுறேன். சீக்கிரமா வாங்க, நமக்கு நேரம் ரொம்ப குறைச்சலா இருக்கு.
ஏயா எங்களை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? எங்க நிலைமையை இப்படி ஆக்கிட்டியா? எங்களை இப்படி ஆக்கிட்டல, சீக்கிரமா நீ போய் 10 லட்சம் ரூபாய் ஏற்பாடு பண்றா. 10 லட்சம் ரூபாய் கிடைக்கணும் வந்தா எங்களை இப்படி ஆக்கிட்டியா? உன்னை என்ன பண்ற பாரு. கச்சா கச்சா, என்னால 10 லட்சத்தை ரெடி பண்ணவே முடியாது. நானே நம்ம டாக்டரை கூட்டு வந்து உங்களை சரி பண்ணிடுறேன், கவலைப்படாதீங்க. பார்த்தா கருங்கல்லு சில மாதிரியே ஆக்கிட்டாங்க. மேல காக்கா காக்கா போகுது. இந்த மாதிரி நடு ரோட்ல எவன்டா சிலைய வச்சது? யார் அந்த புண்ணியவானோ? நம்மள மாதிரி காக்கா குருவிக்கெல்லாம் டாய்லெட் கட்டி விட்டுருக்கிற அந்த புண்ணியவன் நல்லா இருக்கணும். உட்காராத உட்காராத இங்க உட்காராத. ஏய் ஏய் நீதான். இது பேட்டரி போட்ட சிலையா இருக்குமோ? இது ஆஃப் பண்ற பட்டன் இந்த சிலையிலேயே எங்கேயாவது தான் இருக்கணும். பண்ணா பேட்டரி ஆஃப் ஆயிரும். அடடா, இதுக்கு போக மாட்டேங்குதே, என்ன பண்றது? தலையிலேயே கொத்துது. ஏற்கனவே பண்டா இருக்கு. எங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன நினைச்சீங்க நீங்க? போங்க உஸ்கே உஸ்கே. எப்பா மோட்டு, உனக்கா இந்த நிலைமை? எப்படிப்பா இப்படி போய் மாட்டின? அரங்கிக்க மாட்டேயா, பேசுறது போதும். எங்களை எப்படியாவது இதுல இருந்து வெளியாயிடு. என்ன பண்ண போறான்னு தெரியலையே. என்னது போண்டா முக்க கத்தி சண்டை எல்லாம் போடுறான். ரொம்ப நன்றி பறைக்க மாட்டேயா, உனக்கு மூளை இருக்கு, நான் ஒத்துக்கிறேன். உங்களை மாதிரி நண்பர்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்தா அதை பாத்துக்கிட்டு நான் என்ன சும்மாவா இருக்க போறேன்? உங்க ரோட் ரோலரையும் நான் ரிப்பேர் பண்ணி தரேன், கவலையை விடுங்க. அதுக்குள்ள நான் போய் 10 லட்சம் ரூபாய்க்கு ஏற்பாடு பண்றேன். நீ அங்கெல்லாம் போக கூடாது, நான் தான் முதல்ல போவேன். அடே கூழாங்கல் தலையா, நாம போய் ரோட் ரோலரை ரிப்பேர் பண்ணி ஆகணும்டா. என்ன பண்றது இப்ப? இந்த ரோடு போடுற வேலையில எனக்கு 20 வருஷம் அனுபவம் இருக்குது. சோ நீங்க 2 பேரும் ரோட்ல ஜல்லிய கொட்டுங்க, அது மேல தார கொட்டுங்க. மீதி வேலைய டப்பு நான் சொல்றேன். இதுல சந்தோஷமான விஷயம் என்னன்னா, ரோடு எப்படி போடணும்னு கான்ட்ராக்ட்ல போடல. ஆஹா, ஒரு வாசகம் சொன்னாலும் திருவாசகம் சொன்னாரு. சீக்கிரமா வா, வேலைய ஆரம்பிக்கலாம். வேகமா பண்ணி முடி, சீக்கிரம். மந்திரி வந்துட்டாரு, ரோடும் சரி பண்ணிட்டோம், நமக்கு பறிச்சு கொடுப்பாரு. என்ன திட்டம்? இதுதான் நீங்க ரோடு போட்ட லட்சணமா? மந்திரியா சீட்டை கிழிச்சிருவாரு போல இருக்க. என்னையா இது ரோடுக்கு இப்படி இருக்கிறது யாரு போட்டதும்? என்ன 3 இல்ல 4 மணி நேரத்துல நான் இந்த ரோட தான் வருவேன். அப்ப மாத்திரம் ரோடு ரெடி ஆகலைன்னா உங்க எல்லாரையும் நான் ஜெயில போட்டுடுவேன். ஆஹா, 3 மணி நேரத்துலயா? அது நிச்சயமா முடியாது, இம்பாசிபிள். பார்த்தா அம்மா அப்பா. ஒரு சந்தோஷமான செய்தியும் இருக்கு, ஒரு சோகமான செய்தியும் இருக்கு. எதை நான் முதல்ல சொல்றது? என்ன பண்ணி என்ன பண்றது? மந்திரி தான் வந்து நம்மள திட்டிட்டு போயிட்டாரு. இந்த ரோட் ரோலர் ரிப்பேர் சரியாயிடுச்சு. சாவியை போட வேண்டியதா, ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான். அட, இந்த சோகமான செய்தியை கேளுங்கப்பா. அதுக்கெல்லாம் நேரம் இல்ல, வேலையை முடிச்சாகணும். சொல்ல வந்ததை நறுக்குன்னு சொல்லுங்க, டைம் இல்ல. ரோட் ரோலர் ஒரு தடவை ஓட ஆரம்பிச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் அது நிக்கவே நிக்காது. ஏன்னா அதோட பிரேக்கும் என்கிட்ட தான் இருக்கு, அதோட ஆக்சிலேட்டரும் என்கிட்ட தான் இருக்கு. என்ன? அந்த வீங்கன மூக்க எப்ப வந்தாலும் ஏதாவது வில்லங்கத்தோட தான் வருவான். எப்படியாவது கண்ட்ரோல் பண்ணு. பிரேக் இல்லாம எப்படி கண்ட்ரோல் பண்றது? வேணா ஸ்டீரிங்க திருப்பி பாக்குறேன். பரங்கி கவனியா இருவரே ஓடுங்க, மாட்டினா கட் அவுட் மாதிரி ஆயிடுவீங்க. அதுக்குள்ளவா சூரிய மறைஞ்சு இருட்டாயிடுச்சு. அடே வீங்கன வாயா, நாம ஒரு குடிசைக்குள்ள மாட்டி இருக்கண்டா, அதான் இருட்டா இருக்கு. சீக்கிரம் 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 ஓடு. ஐயா, ஏய் ஏய், கதவை திறங்க. சத்தியமா சொல்றேன், நீங்களே சரண்டர் ஆனா விட்டுடுவேன். ஓபன் தி டோர். அதுவும் உடனே பண்ணுங்க. நான் 3 எண்ணுவேன், அதுக்கப்புறம் கதவை திறங்க. 1. அடேங்கப்பா, உங்க வேலையை என்கிட்டயே காட்டுறீங்களா? கதவை திறங்க. 2. அதேங்கப்பா, இவனுங்க என்ன சொன்னாலும் திருந்த மாட்டாங்க போல இருக்கு. என்னோட கடைசி வார்னிங். 3. அட கடவுளே, இவனுக்கு என்ன துரத்துறானுங்க?
இங்க பாருங்க, நான் சொல்றது கேளுங்க. நீங்களும் அமைதியா ஓபன் பண்ணிட்டா சமாதானம், இல்லனா சண்டை. சொன்னா கேளுங்க, என் பின்னால ஃபாலோ பண்ணி வராதீங்க. காப்பாத்துங்க, இந்த சிங்கத்தை யாராவது காப்பாத்துங்க. சிங்கம் சார், எப்படியாவது எங்களை காப்பாத்துற வழியை பாருங்க சார். இந்த சிங்கத்துக்கிட்ட இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல, அதாவது இம்பாசிபிள். இங்க பாருங்க மோட்டு பட்லு, மரியாதையா சொல்ற, வண்டியை நிறுத்துங்க. இல்ல ஓடுங்க. ஓ மை காட், இவனுங்களை நான் துரத்துனா இப்ப இவனுங்க என்ன துரத்துறானுங்க. ஓடுங்க ஓடுங்க, வேணாம் சொன்னா கேளு. ஓடியா, காப்பாத்துங்க. முதல்ல யாராவது இந்த சிங்கத்தை காப்பாத்துங்க. ஆனா போறது வீணா போன சிங்கம், தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிரு. நாங்களா வேணும்ட்டு பண்ணல, வண்டி பிரேக் இல்லாம நிக்க மாட்டேங்குது. உங்க எல்லார்கிட்டயும் நாங்க ரொம்ப பகிரங்கமா மன்னிப்பு கேட்டுக்கிறோம். எல்லா தீமைக்கு பின்னாலே ஒரு நன்மை இருக்கும் சார். அங்க பாருங்க, ரோடு சும்மா மொசைக் தர மாதிரி ஆயிடுச்சு. சூப்பர் ரோடு போட்டிருக்கிறோம். இந்த மாதிரி போடுறதுக்கு வேற யாராலையுமே முடியாது. ஆனா இன்னொரு வேற பாக்கி இருக்கு. என்னங்க ஏதோ இவ்வளவு சூப்பரா இருக்குதோ, பாட்டே கிளம்பிடுங்க போங்க. ரொம்ப நாளா இருக்குதோ. கான்ட்ராக்டர் யாரோ? நானும் அவரே பார்த்தே ஆகணும். சார், அவர் இந்த ரோடு போட ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாரு, அதனால ரெஸ்ட் எடுக்க வீட்டுக்கு போயிட்டாரு. அவரே இத்தனோட நேரத்துல இம்மாம் பெரிய வேலையை முடிச்சிருக்கிறாரு. அதனால நம்ம அவருக்கு இங்க ஒரு சாலையா வச்சிருவோம்ன்றீங்க. அதுக்கு நீங்க தான் முன்னாடி வந்து மாலையா போட்டீங்கன்னு கச்சிப்ப கட் பண்ணி ஓபன் பண்ணோம். ஓகேன்றீங்களா? நிச்சயமா பண்ணுறேப்பா, நிச்சயமா. அவ்வளவு பெரிய ஆளுக்கு என்னோட கையில மாலை போடுறதோ என்னோட பாக்கியமாப்பா, பாக்கியமாயா. இந்தாங்க மாலை. நம்மளோட நாட்டுக்கு எந்த மாதிரி போட்டோ பத்தலோ பண்ற ஆட்களை கண்டிப்பா தேவையாப்பா, கண்டிப்பா தேவை. அதனாலே இந்த ரோட்டுக்கு நானும் மோட்டோ பத்தலோ அனே பேரை வைக்க போறேன். ரொம்ப நன்றி மந்திரியாரே, மாலை போடுறதுக்கு ரொம்ப நன்றி. போயிட்டு வாங்க. இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சிங்கத்துக்கிட்ட இருந்து தப்பிக்கிறது சுலபம் இல்ல, அதாவது இம்பாசிபிள். சிங்கம் சார், ஆஹா, என்னது மறுபடியும் இந்த காக்கா உட்காந்து காக்கா போடுறதுக்கு எல்லாமே மண்டைய வேற குத்திக்கிட்டு இருக்கு. போ போ, இங்க இருந்து போய்